ஹாய் டியர், டுடே நம்ம ஜிகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் ட்வின்ஸ். நான் இன்றைக்கே டைட்டில் சொல்கிறேன்னா எனக்கு டைட்டில் ஸ்டோரி கொடுத்தது வந்துட்டு ராகவிடியர். ஸோ அவங்களே ஸ்டோரியோட டைட்டிலும் கொடுத்துட்டாங்க, அதனால நான் டைட்டில் சொல்லிட்டேன். சரி, ஓகே. அண்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் கண்ணை முடிக்கோங்க. ராகவிடியர் ஸ்டோரி முடிச்சுட்டு உங்களை வந்து பேசிக்கிறேன், இருங்க வரேன். ஓகே, ஸோ கண்ணை முடிக்கோங்க. ஓகே டியர், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு நேம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது ஜேகே பார்த்திங்கன்னா ட்வின்ஸ், ஓகேவா? அதனால் ஜேகே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு மாஃபியாவில் இருப்பாங்க, ஒரு ஆள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படிங்கிறது மாஃபியான்னு வச்சுக்கலாம், ஜங்குக் அப்படிங்கிறது பிஸ்னஸ் மேன்னு வச்சுக்கலாம். ராகவிடியர், நீங்கள் எனக்கு ஜங்குக்குன்னு சொன்னீங்க, என்னால் முடியல, கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ ஜேகேனா மாஃபியா அண்ட் ஜங்குக்னா பிஸ்னஸ் மேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. சாரா, என்னடி எங்கடி இன்டர்ன்ஷிப் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அவள், நம்ம படிச்சிருக்கிற லட்சணத்துக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் நம்மளை எடுத்துக்கவே மாட்டாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு வேல்யூவும் இருக்காது. என்னடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. சாராவும், இல்லை வயன், நம்ம ட்ரை பண்ணுவோம், எல்லா பெரிய பெரிய கம்பெனிலையும் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? கண்டிப்பாக ஏதோ ஒன்றில் கிடச்சா கூட நமக்கு லக்கு தானே, கிடைக்கலன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறா. என்னடி எல்லாத்துலேயும் ஜஸ்ட் பாசுடி, எங்கடி நமக்கு பெரிய கம்பெனி உள்ளே கூட விட மாட்டானுங்கடி, செக்யூரிட்டியே நிறுத்திடுவாருடி வெளியே அப்படிங்கிறீங்க. நெகட்டிவாக பேசாத அப்படின்னு சாரா அப்படியே உங்கள் மண்டையில் ஒரு கொட்டு வச்சுட்டு, சரி ஓகேவா, நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எங்கே இருக்குன்னு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தீயா வேலை செய்கிறா. நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவரை பார்க்குறீங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. அப்படியே மேடம் மாதிரி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கிறதுலே பெரிய பெரிய கம்பெனியாக பார்த்து தேடிட்டு இருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப பண்ணுறடி, ஒரு சின்ன கம்பெனியாவது பாருடி, கண்டிப்பாக நம்மளை வாட்ச்மேன் கூட உள்ள விட மாட்டானுங்க, ஜஸ்ட்டு பாசுடி, ஏன்டே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறீங்க, ஏன்னா அசிங்கமாக போய்டும்ல. அதனால ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அம்மனி வந்துட்டு நிறைய கம்பெனியோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டா. இப்போ 2 பேரும் ஏறி இறங்குறீங்க எல்லா கம்பெனிலையும். நீங்கள் நினச்ச மாதிரியே பாதி இடத்துல வாட்ச் பண்ணி வெளியே அனுப்பிடுறாரு. இல்லைம்மா, இங்கே இந்த மாதிரியெல்லாம் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாரு. ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, அந்த கம்பெனிக்கு நீங்கள் போகணும். உங்களுக்கு மனசே இல்லை, ஏன்னா அந்த ஊர்லேயே சொல்லப்போனால் அந்த கண்ட்ரிலேயே அது வந்துட்டு ஒரு நம்பர் 1 கம்பெனி. நீங்கள் அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடி என்ன பண்ணி வச்சுருக்க, எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அப்படின்னு கேட்க, இதாண்டி டாப் ஆஃப் த கம்பெனியில் ஒன்று, புரியுதா, வா போகலாம் அப்படிங்கிறா. ஆமாம், அந்த கம்பெனிக்காரங்களே வெளியே முறுக்கிட்டானுங்க, வாட்ச்மேன் கூட உள்ள இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஆள் எடுப்பாங்களா? அமைதியாக போ, இன்டர்ன்ஷிப் பண்ணுறனாலுமே நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும், சும்மா தேவையில்லாமல் போய் அசிங்கப்படுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போது அவளும் மரியாதை வாடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நின்று 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க. அந்த வாட்ச்மேன் வந்துட்டு, என்னம்மா, என்னவங்க பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள், நான் அது ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அவங்க கையெழுத்து பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு, அண்ணா நாங்கள் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் உள்ளே போகணும், பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இன்டர்ன்ஷிப்பா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் என்ன இப்போ வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறையா கம்பெனி ஏறி அழிஞ்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரிம்மா, உங்கள் மார்க் லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அண்ணா அதெல்லாம் உள்ள ரிசப்ஷனில் தானே கேட்பாங்க, நீங்களே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அப்போது அவரும், இல்லைம்மா, எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இதுக்கு மேலே இருக்கிறவங்கள உள்ளே அனுப்புங்கன்னு, அதனால தான் நீங்கள் உள்ளே போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதனால நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாரா அதையும் தைரியமாக சொல்கிறா. அந்த அண்ணா கேட்டுட்டு, இல்லை பாப்பா, உங்களுக்கே தெரியல இது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு, இங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மாதிரி கோபமாக இருந்திருக்குமா, அப்படியே அந்த அண்ணாவை முறைக்கிறீங்க. அந்த அண்ணா, என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாராவுக்கு கடுப்பாயிடுது. என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, மார்க்கில் என்ன இருக்குது, மார்க்லலாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ரொம்ப நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் போகிறாங்க, ஆனால் எங்களை மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லோரும் தான் இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்குறாங்க,
நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஓனர்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள். அவர் ஒன்றும் ஃபஸ்ட் மார்க் எடுத்து நல்லா படித்த பையனாக இருக்க மாட்டார். பையனோ பொண்ணோ நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரியே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக அரியர் மேலே அரியர் வச்ச ஒரு பையனாக தான் இருப்பார். கேட்டு பாருங்கள். சும்மா மார்க்கை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா 2 பேரும் அந்த அண்ணா கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்க. இப்போது அந்த அண்ணாவுக்கு ஒரு கால் வருது. அவரும் வந்துட்டு அட்டன் பண்ணி பேச, அப்போது அவங்க 2 பேர்த்த உள்ளே அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆ ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் உள்ளே போங்கம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படா நம்மள யாரா கூப்பிட்றா, அப்பாயின்மெண்ட் எதாவது போட்டியாடி அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி சும்மா கம்பெனி பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே போவீங்க. அந்த ரிசப்ஷன் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்துட்டு உட்காருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவா. நீங்களும் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க. இப்போது மேலே ஆக்சுவலாக அது பெரிய பெரிய பில்டிங்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்குக் தான் அவரோட கேபின் இருக்கும்ல. ஸோ அவர் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவரோட கேபினில் உட்காந்துட்டு அப்படியே கேமராவில் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ கீழே நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவரே மேலே வர சொல்லியிருந்திருப்பார். இப்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கால் பண்ணி இப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்குது. அப்போது அவரும் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க, கரெக்டாக எல்லாமே சொல்லிக் கொடுங்க, மார்க்கு அது இது நல்லா கேட்காதீங்க, அண்ட் முக்கியமாக இனிமேல் வர எந்த ஒரு பர்சன்கிட்டையும் மார்க்கை வச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்காதீங்க. வேலைக்கு எடுக்கிறதுனாலும் சரி அவங்களுக்கு டேலண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன்டர்வியூ ப்ராப்பராக எடுங்க, மார்க் ஷீட்டை வச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும். நீங்கள் பேசினது நல்லா இருந்திருக்கும். என்னென்னா உங்கள் ஓனர் கூட எங்களை மாதிரி கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்துருப்பீங்கள. அவர் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதை இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஸோ சொல்லப்போனால் நிஜமாகவே ஜங்குக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான். அவர் நிறைய அரியரெல்லாம் இருந்திருக்கும். பட் அவரோட டேலண்ட்னால தான் இவ்வளோ பெரிய கம்பெனியவே ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்கியிருப்பார். அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் பேசவும் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் அண்ட் ஜங்குக் மீட் பண்ணிக்க கிடையாது. பட் அவரோட கம்பெனியில் தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்டர்ன்ஷிப் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல செம்ம ஹாப்பியாகிடுது 2 பேத்துக்கும். என்னடி இது நிஜமாக நமக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பா, இங்கே வேலையும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்க. ஆசைப்படலாண்டி, பேராசை கூட பண்ணலாம், இந்த நப்பாசையெல்லாம் படக்கூடாது சரியா. மரியாதையா வா, இதை கொடுத்ததே பெரிய விஷயம். யார் புண்ணியத்தில் நமக்கு இது கிடைச்சதோ. கண்டிப்பாக இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணோன்னா நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. வெளியே வரும்போது அந்த வாட்ச்மேன் அண்ணா அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு, நாங்கள் நாளையிலேருந்து இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு போகிறீங்க. அவர் பார்க்குறாரு, இதுங்களுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார். இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இந்த சீன் நீங்கள் அப்படியே கட் ஆகுது. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அவர் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. ஸோ இப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா அவர் காரில் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அவரே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த காரில் யாருமே இல்லை. ஸோ அப்படியே தூரமாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்துட்டு காடு. தட் மீன்ஸ் ரோடு போயிட்டுருக்குன்னா லெஃப்ட் சைடு ஆகட்டும் ரைட் சைடு ஆகட்டும் இந்த வறண்ட காடுன்னு சொல்லுவாங்கள்ல, புல்லெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும்ல, செடி கொடி ஏதாவது இருந்துச்சுனாலுமே காஞ்சி போயிட்டு அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு கலரில் இருக்கும்ல காஞ்சி போனதெல்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த ரோட்டில் ஃபாஸ்ட்டாக வண்டியை மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு வண்டி சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே வண்டியை விட்டு இறங்கி வந்தது, அதாவது அந்த காரை விட்டு இறங்கி வெளியே வந்து நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்குது. இப்போ அவரோட காரை பின்னாடி போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணுறாரு. அதில் யாரோ ஒருத்தன் கிடக்குறான். ஒரு பர்சன் தான். அவனை ஆல்ரெடி கை காலெலாம் கட்டி போட்டிருக்கோம். அவன் அப்படியே வந்துட்டு கண்ணை முழிச்சிருக்கான், வாயெல்லாம் கட்டியிருக்கு. வேணாங்கிற மாதிரி தலையாட்ட பயந்து போய் கிடக்குறான். பட் இருந்தாலுமே ஜேகே வேணாமா அப்படின்னு கேட்பாரு. வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். இல்லை தெளிவாக சொல்லு, வேணாமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி அவரோட ஒரு ஷோல்டரில் அப்படியே போட்டுக்கிறாரு. அவன் அப்படியே அதாவது கத்த முடியாமல் வாயில் துணி வச்சு கட்டியிருந்தா கத்துவாங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்க. அப்போ ஜேகே ஃபாஸ்ட்டாக அவனை தூக்கிட்டு நடந்து போகிறாரு நேராக. இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 பக்கம் வந்துட்டு ஆட்களே இல்லாத ஒரு காடு.
அப்படியே நடந்து போவார். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு காருக்கே வராரு. அவன் வந்துட்டு விட்டுருவானோன்னு நினச்சி அப்படி பார்க்க, இப்போது காரை பின்னாடி கதவு இருக்குல்ல, ஸோ பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் பறிப்போம்ல, அந்த மாதிரி மண் பறிக்கிற இது இருக்குது. ஸோ அதையும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் கூட பண்ணலை, அப்படியே அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு அவனை தூக்கிட்டே. அவன் பயந்து போயிட்டு ஒரு மாதிரி கத்த முடியாமல் கத்திட்டு இருக்க, ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அவனை பொத்துன்னு கீழே போடுறாரு. அவன் அப்படியே கதறிட்டு இருக்கிறான், விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி பின்னாடி அப்படியே கை காலை கட்டி கிடந்தாலுமே படுத்திருக்கும் போது பின்னாடி பின்னாடி அப்படியே காலை உந்தி உந்தி நகருவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பயந்து போயிட்டு நகர்ந்து போயிட்டு இருக்க, ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவரோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா லாங்காக இருக்கும். அதாவது இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நல்லா லாங்கான ஹேரு. அப்புறம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேண்ட்டு லெதர் ஜாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதுதான் போட்டிருக்காரு. அப்படியே போட்டுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெதர் பேண்ட் ஓகே, லெதர் ஜாக்கெட் மட்டும் தான் போட்டிருப்பாரு, அந்த ஜிப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டார். உள்ளே வேறு எந்த டிஷர்ட் அந்த மாதிரி எதுவுமே போடல, ஜஸ்ட் அந்த வெறும் பாடியில் அந்த ஜாக்கெட் மட்டும் போட்டு ஓப்பனாக தான் இருக்கும். இப்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த மண் இது தோன்ற இது இருக்குல்ல, அது பேர் தெரியல, ஸோ அந்த மண் தோன்ற இதை வச்சு அப்படியே மண் அப்படி பறிச்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பறிச்சிருப்பாரு. பாதி குழியே வெட்டிட்டாரு. இப்போ அவன் பார்த்து பயந்துட்டு அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து பின்னாடி போயிட்டுருக்கிறான். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் கார்கிட்டே நகர்ந்து போயிருப்பான். ஜேகே அவனை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கும் வந்து அவனை தூக்கி போட்டுட்டு அந்த மண்ணையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க. இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் வெட்டிட்டாரு. திரும்பி பார்த்தா அவனை காணோம். அவர் பதறவெல்லாம் இல்லை, அப்படியே இடுப்பு மேலே 2 கையும் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் அவனை பார்க்குறாரு. அவன் அப்படியே பின்னாடி நகர்ந்து அந்த காலை வச்சு உந்தியே கார் பக்கத்தில் போயிருப்பான், டயர் பக்கத்துலேயே போயிட்டான். ஸோ ஜேகே அப்படியே 2 கையும் அப்படி அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே 2 பாக்கெட்லேயும் வந்துட்டு கை விட்டுட்டு நடந்து வராரு. சாரிங்க டியர், பக்கத்து வீட்டில் ஆட்டுக்குட்டி வளர்த்துறாங்க, அது கத்திக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்போ அவன் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அப்படி பின்னாடி போகிறான். செமையாக அழுதுருக்கான். அப்போ ஜேகே விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு அவன் பக்கத்தில் அவன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு இவரோட ஃபேஸை வச்சு கேட்குறாரு. அவனுக்கு இவரை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, ரொம்ப டெரராக வேற கேட்குறாரு. அவன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி இந்த மாதிரி பண்ணுறான், கெஞ்சுறான். அந்த வாயில் துணி கட்டியிருந்தாலுமே அவன் அரைக்குறையாக ஏதோ பேச ட்ரை பண்ணுறான். அது ஜேகேக்கு புரியுது. ஆனாலுமே அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அதெல்லாம் முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும், இப்போ நீ புலம்பி என்ன பண்ணுறது, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நல்ல மனுஷன் நான் கிடையாது, என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது, அதனால் நீ சமத்தா அந்த குழிக்குள்ள போய் படுத்துப்பியான் சரியா அப்படிங்கிறாரு. அவன் மாட்டவே மாட்டேங்கமே தலையாட்ட. மாட்டியா, சரி விடு, நீ போகலான்னு என்ன, நானே தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறேன், உன்னை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோட அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவன் அப்படியே காலையில் உதறிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது அவர் அப்படியே கொண்டு போய் மேலேருந்து அந்த குழிகளை பொத்துன்னு போட அவன் அப்படியே கீழே அந்த குழிக்குள்ளேயே விழுந்துருவான். இப்போது அவன் ஏதோ வந்துட்டு பேசுறதுக்கு வாய் இது பண்ணிகிட்டே இருக்க, அவரும் வந்துட்டு என்னடா என்ன பேசலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளேயே அவரும் குதிச்சு அவங்க வாயில் இருக்கிற கட்டை அவுத்து விட்டுட்டு அப்படியே அந்த குழிக்கு மேலே வந்துட்டு ஏறி நின்றுப்பார். அப்போ அவன் கை காலை கட்டி தான் இருக்கும். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ யார், எதுக்காக இப்படி பண்ணுற, நான் உன்னை என்ன பண்ணேன், எதுக்காக நீ என்னை கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன எதுவும் பண்ணலடா, ஆனால் இவங்களோட பொண்ணுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரோட பொண்ணு அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த குழிக்குள்ளே படுத்துட்டே. அப்போது ஜேகே கொஞ்சம் விலகிப்பார். அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு அம்மா ரொம்ப ஒரு மாதிரி புவரான ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ரொம்ப வேதனையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே வந்து நின்று அவனை பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜேகே, இன்னொரு பக்கம் அந்த அம்மா. அவன் நீங்கள் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்களும் தெரியலையா அவனுக்கு, அவங்கள எப்படி தெரியும், அவங்க பொண்ணு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு காட்ட அவனுக்கு அப்படி செம ஷாக் ஆகுது. அது 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 அப்படிங்கிறான். அதான் நீ அவங்க பொண்ணுக்கு எதானே பண்ண அப்படிங்க, அது அது இவங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்போது வேறவங்க பொண்ணாக தான் பண்ணுவியா, இவங்க பொண்ணாக தான் அப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறான். இப்படி இந்த பக்கம் ஒரு மாதிரி இவன் கதறிட்டு இருக்க, இந்த சைடு அப்படியே ஜேகே அந்த அம்மாவை பார்க்க அந்த அம்மா ஒரு மாதிரி ஜேகேவை ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்குறாங்க. அப்போது ஜேகேவும் கொஞ்சம் மண் இருக்கும்ல அதை எடுத்து அவங்க கையில் அப்படியே கொடுக்குறாங்க. இந்தாங்க, இப்படி தானே உங்கள் பொண்ணே அவன் கொன்னான்,
அதனால் முதல் மண்ணை நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ஜேகே கையில் ஒரு படி மண்ணள்ளி கொடுத்துருப்பாரு. அதோடு சேர்த்து 2 கையிலையும் அப்படியே அவங்களே குனிஞ்சு அங்கே இருக்கிற மண்ணை அப்படியே அள்ளி அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு மேலே தூக்கி போடுறாங்க. ஸோ அவன் கண்ணெல்லாம் மூடிக்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறான். மூஞ்சி மேலே அந்த மண்ணள்ளி போடவும் அப்படியே வாய்க்குள்ளெல்லாம் மண் போகுது. அவன் துப்பிக்கிட்டு இருப்பான். அப்போது கரெக்டாக ஜேகே போதும், இதுக்கு மேலே நீங்கள் எந்த பாவத்தையும் எழுந்திக்க வேணாம், தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவன் மேலே எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு. அவன் அப்படியே கத்திக்கிட்டு கதறிட்டு இருக்கான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அவனை மண்ணை போட்டு மூடியாச்சு. அந்த இடத்துல இவனை புதைச்சி தடம் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் புதைச்சிட்டு இப்படி கல்லெல்லாம் வச்சு இங்கே பால் புதைச்சிக்கிற மாதிரிலாம் காட்டிக்கல. அந்த இடத்துல சும்மா லைட்டாக தண்ணியெல்லாம் தெளித்து அங்கங்கே இருக்கிற புல்லெல்லாம் இருக்கும்ல, ஸோ ஆல்ரெடி காஞ்சி போன காடு தானே அது. அதனால் அங்கங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு அப்படி கார் இருக்குல்ல, ஸோ கார் ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த காரை 2-3 தடவை அந்த இடத்துலையே அப்படியே வச்சு ஓட்டுறாரு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடம் சவன் ஆகிடுச்சு. அங்கே எதுவும் வந்துட்டு புதுசாக ஒரு வேலை பண்ண மாதிரியெல்லாம் தெரியல. இப்போது அப்படியே தான் அந்த அம்மா வந்துட்டு காரில் ஏறிப்பாங்க. இப்போ ஜேகேன்னு அந்த அம்மா 2 பேரும் அப்படி காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த அம்மா அவங்களோட பொண்ணை பற்றி எப்படி நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பா, ரொம்ப செல்லமாக வளர்த்திருப்பாங்க. ஏழை குடும்பம் தான், ஆனால் அவளோட அம்மா அவ்வளோ அழகாக அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க. எந்த வேலைக்கும் போக விடாமல் பார்த்து இவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அப்படி வளர்த்த ஒரு பொண்ணு. ஆனால் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, இவன் தான். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, வேணாம் அவனை பார்த்தாவே சரின்னு படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் அவள் அம்மா பேச்சை கேட்காம அவனை போயிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் சரி பொண்ணு நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சி இவங்க தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே நல்லா இருக்காளான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் ஒரு வருஷம் கழித்து அந்த அம்மா அந்த பொண்ணை போய் பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி தான் ஒரு வருஷம் கழித்து இவங்க போய் பேசுகிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அவளை பார்த்தா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியல. என்னாச்சு, நல்லா பார்த்துக்கிறான் அவன் அப்படின்னு கேட்க அவள் ஓன்னு அழுகிறா. ஏம்மா அழுகிறன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இல்லைம்மா நான் நினச்ச மாதிரி இல்லை அவர், நீ சொன்னதா கரெக்டு, என்னால் அவர் கூட இருக்கவே முடியலை அப்படிங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், பார்த்து வளர்த்த பொண்ணு இல்லையா. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. உனக்கு அந்த வாழ்க்கையே வேணாண்டி, வா நானே ஒன்று பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ வந்துடு அப்படிங்க. வந்துடுறேம்மா, என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுருப்பா. ஸோ அவளால் அங்கே இருக்கவும் முடியல. அவளோட அம்மா பார்த்ததுமே அவங்க அம்மா கூடயே போயிடலாம், எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அவள் அப்படி சொல்லியிருப்பா. ஸோ வீட்டில் போயிட்டு அவள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு 2 நாள் ஆச்சு, ஆளையே காணோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த வீடு பெரிய வீடு, ஸோ காம்பவுண்டெல்லாம் இருக்கும். இந்த அம்மா வந்துட்டு வாட்ச்மேன் கிட்டே இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, என் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்க அந்த மனுஷன் ஏதோ நல்ல மனுஷன் போல், அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருங்கம்மா, இந்த மனுஷன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு மனசே இல்லை. என்னடா இது எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அவள் ரொம்ப கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா கொஞ்சம் கதவு திறந்துடுப்பா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா அவள் சொல்லிட்டு போய், அதாவது நான் வரேன்னு சொல்லிட்டு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் காணோம், நான் என்னென்னாவது போய் பார்க்குறேன் அப்படிங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்திருப்பாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிளும் கதவை திறந்து விட, இப்போது கதவை திறந்து இவங்க உள்ளே போயிட்டுருக்குறாங்க. போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் கூப்பிடுறாங்க, யாருமே சத்தமே இல்லை. அவங்களும் பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, சத்தத்தையே காணோம். அப்போது பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. அவங்களும் ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை இவன் அப்படியே உயிரோடையே தூக்கி குழியில் போட்டு டக்குன்னு அந்த மண்ணெல்லாம் போட்டு புதைச்சிட்ருப்பான். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும். ஸோ அவங்க ஓடி போய் அதை தடுக்க பார்க்க இவன் செம்ம போதையில் இருக்கிறான். அந்த அம்மாவை யாருன்னே அவனுக்கு தெரியல. ஒரு மாதிரி அந்த அம்மாவை போட்டு அடிச்சிட்றான். அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. இவன் செம்ம போதையில் அந்த அம்மாவையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் உயிரோட போட்டு புதைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றான். ஆஃப்டர் தட் இந்த வாட்ச்மேன் தான் என்னாச்சு போன ஆளை காணும்னு சொல்லிட்டு வந்து எல்லா பக்கம் தேடி பார்க்க இந்த அம்மா இங்கே மயங்கி கிடப்பாங்க. ஸோ இவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க அவங்க நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த வாட்ச்மேன் தான், நீங்கள் எதுவுமே அவனை பண்ண முடியாது, இந்த மாதிரி ஜேகே ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வந்துட்டு இந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளியதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அவன் வந்துட்டு அந்த மண் வெட்டுவாங்கள்ல அதில் அடிச்சிருந்துருப்பான், ரொம்ப மண்டையில் காயம் வந்திருக்கும். ஸோ இவங்க ஆல்ரெடி ரொம்ப நேரம் மயங்கி ப்ளீடிங்லாம் ஆனங்காட்டிக்கும் இவங்களுக்கு மயக்கம் தெளியதுக்கே 2 நாள் ஆச்சு. இவங்க வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஜேகே கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் தான்
அதை கேட்டுட்டு இதே மாதிரி அவன் என்ன பண்ணானோ அதையே அவனுக்கு பண்ணிட்டாரு. ஸோ இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த அம்மாவை இறக்கி விட அவங்களும் ரொம்ப நன்றிப்பா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா அண்ட் ஜங்குக் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன். இப்போ ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி லாங் ஹேரு, இந்த மாதிரி லெதர் ஜாக்கெட்டு, உள்ள ஷர்ட்லாம் போட மாட்டார், இப்படியே தான் சுற்றுவார். ஸோ ஜங்குக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, அவரோட ஹேர் கட் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ பாய் ஹேர் கட் தான் பண்ணியிருந்திருப்பார், முடியெல்லாம் லாங்காக வச்சுக்க மாட்டார். ஸோ ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிப்டாப்பாக கேஷுவலாக எப்படி இந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒரு சிஇஓ எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இருப்பார். ஸோ கோட்டு சூட்டு ஷர்ட் இந்த மாதிரி அழகாக இதே மாதிரி தான் போடுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்குக்கும் வீட்டில் வந்துட்டு அப்படியே செம்ம அழகாக ரெடி ஆகிட்ருப்பாரு. அப்போ அவரோட அம்மா வந்துட்டு என்னடா என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நேரம் ரெடி ஆகிட்டு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கா. ரொம்ப நேரமாக ரெடி ஆகிட்ருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கிட்டத்தட்ட அவர் கண்ணாடி முன்னாடியே அரை மணி நேரமாக நின்றுட்டு இருந்திருக்காரு. அது அவருக்கே தெரியல, நிற்கிறது அவரை பார்க்குறது, ஸோ தலையை இது பண்ணிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அரை மணி நேரம் அப்படி பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு அவரோட அம்மா கேட்டதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் வேறு இருக்கே அப்படின்ட்டு ஓட பார்க்க வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஐயோ இது வேறையா, அம்மா ஜேகேங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வருவான்டா, நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அவன் எல்லாமே என்னைக்குப்பா நான் சாப்பிட்ருக்கேன், அவனும் வரட்டும் சாப்பிட்டே போகிறேன் அப்படிங்கிறாரு. மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க அது ஏன் கம்பெனி தானே, எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டுக்க. இப்போது ஜெகேவும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்படியே வரும்போதே அவரோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மால் ஏதோ பெரிய வேலை தான் பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளையே தண்ணியெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்களே ஹோஸ் போட்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு கார்டனில் போய்ட்டு கை காலாக கழுவிட்டு உள்ளவா அப்படிங்கிறாங்க. அவரும் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே இருந்து உள்ளே வரும்போது அவரோட அம்மா அவர் தலையில் அப்படி 3 தடவை தண்ணி மஞ்சள் தண்ணி தெளித்து உள்ளே விடுறாங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க உன்னை நான் ஏதாவது கேள்வி கேட்குறேண்ணா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஒரு கேள்வியாவது உன்னை கேட்குறேனாடா, உன் இஷ்டத்துக்கு விட்டேன்ல, அப்போது நான் என் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணா என்னையும் விட்டுரு, என்னை எந்த கேள்வி கேட்காத அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே வந்துட்டு நேராக ஒரு ரூமுக்கு போக அப்போ ஜங்குக்கு ஜேகே டைம் ஆச்சுடா மீட்டிங்க்கு வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரா. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருவார். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட கொஞ்சம் ஒட்டாத ஒரு ஆள் வந்துட்டு ஜேகே. பட் ஜங்குக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக பழகுவார். அவருக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாது இந்த ஆள். இப்போ அப்படின்னா அவரும் வந்துட்டு உட்காந்துக்குவார். இப்போ அம்மா 2 பேர்த்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, 2 நான் தான் பெற்றேன், ஒட்டுக்காக தான் பெற்றேன், ஒன்று ஏன் இப்படி இருக்குது, ஒன்று ஏன் இப்படி இருக்குது, நான் தான் வளர்த்துனேன், என் வளர்ப்பில் தப்புனா 2 வேளை நல்லா அதாவது 2 வேளை நாசமாக போயிருக்கணும், ஏன் ஒன்று மட்டும் இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்க. அப்படியே ஜேகே அம்மாவை பார்த்துட்டு வழக்கம் போல் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டியா மனசுக்குள்ளேயே அப்படின்னு கேட்பாரு. நான் ஏன்டா உன்னை திட்ட போகிறேன், என்னை திட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சாப்பாடு எடுத்து வைக்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு உள்ளே போகும்போது ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சிருப்பார்ல, அப்படியே வந்துட்டு கிளம்புறப்போ அவர் வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி ரெஸ்டடு, ஈவினிங் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஜேகே அப்படியே ஜங்குக்கு ஓடுறத ஒரு மாதிரி பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான், எல்லாரும் ஒட்டிக்கிட்டே இருக்கான் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு இரிட்டேட் தான் ஆகும். ஆனாலுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறாரு. அவருக்கு இரிட்டேட் பண்ணாலும் அவரை ரொம்ப பிடிக்குது, ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை. அதனால் அப்படி சிரிச்சுட்டு மேலே போயிடுவார். இப்போது அம்மாவும் கீழேன்னு பார்க்குறாங்க. அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டாக அவன் இருக்கான். ஆனால் பாரு ஒருத்தனுக்கு ஒருத்தனை விட்டு கொடுத்துக்கிறது இல்லை. நல்லா இருந்தாங்கன்னா சரி, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அம்மா மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மால் வந்துட்டு ஜங்குக்கு இருக்கார்ல, அவர் அப்படியே ஆஃபீஸ்க்கு வருவார். அவருக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. காரை செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருப்பார். ஃபைனலாக ஆஃபீஸ்க்கு வந்ததுமே மீட்டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. ஏன்னா மீட்டிங் ஹாலில் இவர் போயிட்டு வெயிட் பண்ணிருப்பார். இப்போது மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்க்கு தானே வைப்பாங்க. ஸோ நீங்களாம் இன்டர்ன் தானே, ஸோ நீங்களாம் வந்துட்டு அப்படியே உங்களோட சீனியர்லாம் இருப்பாங்க, தட் மீன்ஸ் உங்களுக்கு வேலை சொல்லி கொடுப்பாங்கல்ல, அவங்க உட்காந்துருக்கிற அவங்க பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். ஸோ அங்கேயே உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் ஒரு அக்கா கிட்டே உட்காந்துருப்பீங்க, சாரா ஒரு அண்ணா கிட்டே உட்காந்துருப்பா. என்ன மீட்டிங் எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற எல்லா இன்டர்ன்ஷிப் பண்ணுற பொண்ணுங்களும் அப்படியே பார்த்துட்ருக்க, பொண்ணுங்க பசங்கன்னு பார்த்துட்ருக்க.
ஸோ இந்த பக்கம் மீட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போல். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட் தான். அதுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது, டெட்லைன் இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவர் வந்துட்டு கைட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அந்த ப்ராஜெக்ட்டு நல்லபடியாக முடிஞ்சுன்னா அதுலேருந்து எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு இவர் எப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சரி பாதி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 100% ப்ராஃபிட் வருதுன்னா 50% இவர் எடுத்துப்பார். மிச்சம் 50%-ஐ அந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் அந்த 50% பிரித்து கொடுத்துருவாரு. 10 பேர் வேலை செஞ்சால் அதை டிவைட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி அதனாலேயே இங்கே வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லோரும் இங்கே வேலை தேடி வருவாங்க, பட் டேலண்ட்டு தான் மட்டும் தான் சேர்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கா. எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. இப்போ எல்லாத்துக்கும் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை, பட் அதுக்கு இவங்க ஏதாவது பண்ணணும்ல. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவார். யாரோட ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கோ அவங்கள வந்துட்டு நாங்கள் ஏற்றுப்போம். ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு டீம் பிரித்து விட்டுருவார். ஸோ ஒவ்வொரு டீம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்தந்த டீம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும். அதில் எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்துட்டு ஃபைனலாக கஸ்டமருக்கு போகும். ஸோ அவங்க அதை ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் வர்றது அந்த டீம் முடிச்சு கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. எல்லோரும் வந்துட்டு ஈகராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இந்த பக்கம் எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டுருக்க நீங்கள் சாரா 2 பேர் மட்டும் ஒரு மாதிரி போர் அடிச்சுக்கும். உங்களுக்கு வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்குது பொழுதுனிக்கும். அப்போது உங்களோட அந்த அக்கா இருப்பாங்களே, சீனியர் அக்கா, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு எனக்கு பசிக்குது, நான் கேன்டீன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. இவங்களும் எப்போ பார்த்தாலும் இவள் கேன்டீன்லேயே இருக்கிறா, இவள் இன்டர்ன்ஷிப் பண்ண வந்தாளா இல்லை சாப்பிட வந்தாலானே தெரியலன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படி அவங்கள அனுப்பியிருப்பாங்க. 2 பேரும் கேன்டீனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்கா. ஸோ எதையும் விட்டு வைக்கிற மனசே இல்லை. என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து டேபிளில் அப்படியே அடுக்கி வச்சுக்கிறீங்க. அடுக்கி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா 2 பேர் சாப்பிட்டுட்ருக்க. அப்போது நீங்கள் சாரா கிட்டே கேட்குறீங்க, ஏன் சாரா நமக்கு எப்படி இங்கே இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க, வாட்ச்மேன் கூட உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, அப்போ உள்ளேருந்து யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்க. அதுவா, இந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காங்கல்ல அவர் தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பார். ஃபோன் பண்ணி வைனியும் சாராவையும் உள்ளே விடுங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கிறா, சிஇஓவேவா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, சாராவும் ஆமாடி ஆமாம், நம்ம 2 பேரும் எடுத்து வச்சுக்கிற மார்க் லட்சணத்துக்கு சிஇஓவே வந்து நம்மளை இன்டர்ன்ஷிப் பண்ண அப்படி கெஞ்சுவாருன்னு நினைக்கிறியா? என்ன நினைப்பு உனக்கு, நான் சொன்னால் உடனே நம்பிடுவே என்ன அப்படிங்கிறா. அப்புறம் எப்படி ஃபோன் வந்துச்சு, இவ்வளோ போய் பேசினாரு. அந்த ஃபோன் பேசுகிறப்போ ஒரு மாதிரி பதட்டமாக பேசினார் அந்த வாட்ச்மேன். அப்புறம் உள்ள போங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படி, யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய், நம்ம 2 பேரும் அங்கே வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதனால் வேறு வழி இல்லாமல் அவரே வந்துட்டு சும்மா ஃபோன் அந்த மாதிரி போய் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்புறமா நம்மளை உள்ளே விட்டுருப்பாரு. எல்லாம் நம்ம பேச்சு திறமை தாண்டி அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் சிரிச்சுட்டு ஆமாம் ஆமாம் நல்லா பேசணும்ல அன்றைக்கி அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு உட்காந்துருந்துருப்பார். ஸோ ஆக்சுவலாக அவரும் வந்துட்டு கேன்டீன் வந்திருப்பார். ஸோ சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பார். வெறும் காஃபி தான் சாப்பிட்ருப்பாரு. நீங்கள் தான் டேபிள் ஃபுல்லாக அடிக்க வச்சு சாப்பிட்ருப்பீங்க. அவர் நீங்கள் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்திருக்கும். அப்போ சாரா, ஏன் ஒயன் இப்போது சடனாக இந்த ட்ராமாலெல்லாம் வர மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ சடனாக நம்ம மேலே லவ்வில் விழுந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நமக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் திடீர்னு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு நீங்கள் கேவலமாக இருக்கும் அப்படிம்பீங்க. நீங்கள் இப்படி சொன்னதுமே ஜங்குக் ஷாக்காக அப்படியே அவர் காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கொஞ்சம் லிசன் பண்ணுறாரு. ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சாரா கேட்குறா, பைத்தியக்காரி, அப்படிலாம் நடக்க சான்ஸ் இல்லை, ஆனால் கற்பனை கூடவா பண்ணிக்கூடாது, அதுக்குள்ளே ஏடி கேவலமாக இருக்குன்னு சொல்கிற, நல்லா தானே இருக்கும், எத்தனை கேட்டாமல் பார்த்துருக்கோம் அப்படின்பா. நல்லாயிருக்கும். எப்படி நல்லாயிருக்கும் தெரியுமா, திடீர்னு ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாமல் வருவாங்களாம், லவ் பண்ணுறேன்பாங்களாம், அவங்க சிஇஓவாக இருப்பாங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்க சிஇஓவாக இருக்கிறதுனால லவ் பண்ணுறோமா, இல்லை அவங்க நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுனால அவங்க லவ் பண்ணுறோமா, இல்லை அவங்க மேலே நிஜமாகவே நமக்கு லவ் வந்துச்சுன்னு லவ் பண்ணுறோமா, அதுவே தெரியாமல் நம்ம அவங்க கல்யாணமே பண்ணிக்குவோம். என்னுடைய லைஃப் இது அப்படிங்கிறீங்க. ஒயன், நீ ஏன் லூஸ் மாதிரியே பேசுகிற, பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு 10 பொருத்தமும் உங்ககிட்ட தான் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறா. அப்போ நீங்கள், நான்லாம் பைத்தியம் இல்லை, நான் சொன்னதில் ஒரு டீப் மீனிங் இருக்குது, நல்லா யோசிச்சுப்பாரு அப்படிம்பீங்க. சரி ஓகே விடு, அந்த மீனிங்லாம் எனக்கு வேணாம். அப்போ உனக்கு என்னதான் ஐடியா, லவ்வும் வேணாங்கிற, சிவும் வேணாங்கிற, கல்யாணம் இப்போ என்ன அப்படின்னு கேட்பா. அப்போ நீங்கள் கல்யாணம்னா மேபி லவ் வேணும் தான், பட்
எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணும். அதாவது வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். அப்புறம் அது நம்ம புரிஞ்சுப்போம். அவங்கள புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு லவ் வரும். அப்புறம் அந்த லவ் லைஃப் லாங் இருக்கும். இது நல்லா இருக்கும்ல, இது ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தால் லவ் தப்பு, அப்புறமா வந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு சாரா கேட்பா. ஐயோ சாரா, நீ ஏன் சாரா அப்படி எனக்கு மொக்க போடுற இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சாரி விடு, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஜங்குவை தாண்டி தான் போயிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவர் தான் CEO அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவரை நீங்கள் பார்க்கவும் இல்லை. அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. அவர் அப்படியே உட்காந்து போகிறவங்களே பார்த்துட்டு இதை யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே தான் வீட்டுக்கு போனதுமே ஜங்குக்கு வந்துட்டு அவரோட அம்மா கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், நிஜமாவாடா, டேய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணி வச்சா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால் அவளோட வீட்டில் போயிட்டு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆ சரிடா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம் தான், ஆனால் ஜேகே இருக்கான்ல, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மூத்தவன் தானே அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவர் தானே எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவனுக்கு மூத்தவன், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்ல, ஆனால் அவன் வேணாங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படிங்க. அப்போது ஜேகேக்கு வந்துட்டு டக்குன்னு என்ன தோணுதுன்னா, மா எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தானே, ஸோ எங்கள் 2 பேத்துக்குமே அந்த பொண்ணு பேசி முடிங்கல அப்படிங்க. அம்மாவுக்கு சமஷாக்கு, பைத்தியக்காரா என்னடா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுக்கு நல்லா நங்குன்னு கொட்டுறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு மாமா அடிக்காதம்மா அம்மா நீயே யோசிச்சுப்பாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுமா, அவங்க வீட்டில் பேசுங்க, நல்லா பார்த்துக்கலாம். அண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒட்டுக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட நீ பேசவிடா, அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட யார் பேசுறது, இப்படி போய் கேட்டால் செருப்பு கழட்டி அடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமா அடிக்க போகிறாங்க, நீ தெளிவாக புரியவே, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், அவரோட அம்மா தலையெழுத்து, இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இப்படி ஒன்று குண்டு தூக்கி போடுறான்னு சொல்லி கஷ்டப்படுறதா, ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் போய் நீ சொன்னங்கிறதுக்காக பேசுகிறேன், ஆனால் உங்கள் அண்ணனை அதாவது ஜேகேவை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீ பார்த்துக்க, பட் ஒரு கண்டிஷன், அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த பொண்ணோ இதுக்கு நோன்னு சொன்னாங்க அப்படின்னா நீ இதை பற்றி திரும்ப பேசக்கூடாது, சரியா? அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு திரும்ப தேவைப்படாது, ஓகே புரியுதா? ஏன்னா 2 பேத்துக்கு கேட்டு திரும்ப ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணியெல்லாம் என்னால் வைக்க முடியாது, அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிம்மா கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஒத்துக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, இதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவரோட அம்மா அப்பா போயிட்டு உங்கள் வீட்டில் பேசுகிறாங்க. இது டக்குன்னு கேட்டால் யாருக்காவது எப்படி இருக்கும், எங்கள் 2 பையன் இருக்கிறான், 2 பையனுக்கும் உங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கொடுக்குறீங்களான்னு கேட்டால் எவன் கொடுப்பான்? ஸோ உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி என்னங்க பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் நாங்களும் அதை பற்றி யோசிப்போம், 2 பையனுக்கு சேர்த்து ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்கிறீங்க, ஊர் உலகெல்லாம் எங்கள் பொண்ணை பற்றி என்ன பேசும் அப்படிங்க. உங்களோட அம்மா அப்பாவும் அவங்களுக்கு எது புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால அம்மா அப்பா வேறு வழியே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடந்தே இருக்காங்க. ஆஃப்டர் தட் ஒன் டே ஜங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரே உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. நீங்கள் CEO தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிம்பாரு. ஸோ நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் அவர் தான் உங்கள் CEOங்கிறதே உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய அண்ணா மாஃபியாவாக இருக்கான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை வேறு ஏதோ வேலையோ செய்யலை, நான் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறேன், அவன் மாஃபியாவாக இருக்கான், அவனோட லைஃப் இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்க. ஏய் அதுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கடா, ஏன்டா ஒரு பொண்ணை போய் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சண்டை போட, அவர் அப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி உங்களை சமாதானப்படுத்திடுறாரு. ஃபைனலாக நீங்களும் ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறீங்க. ஸோ இப்போது இப்படியே தான் நீங்களும் ஒத்துக்கிட்டங்காட்டிக்கும் இப்போது உங்களுக்கு அண்ட் ஜேகே ஜங்குக் 2 பேரும் மொத்தம் 3 பேர்த்துக்குமே வந்துட்டு ஒன்றாவே ஒரே ஸ்டேஜில் வந்துட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்
ஜங்குக் வந்துட்டு உங்ககிட்ட நல்லாவே கேரிங்காக இருப்பார். பட் ஜேகே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது நீங்களும் வந்துட்டு ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் அவரும் வந்துட்டு ஜேகே கிட்ட கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஜேகேவும் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பார். ஸோ இப்படி தான் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க இப்படி இயர்ஸ் நிறையா பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ உங்களோட வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரா வந்து உங்களை மீட் பண்ண வந்திருப்பா. அப்படி வரும்போது கையில் நிறையா ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்கள் அவள் வரும்போதே என்னடி இத்தனை பேகு இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ நீ என்ன ஒத்த பிள்ளைவா பெற்று வச்சுருக்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் போதும், உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, அப்போது எல்லாத்துக்கும் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்க நீங்களும் சிரிச்சுட்டே சரி சரி கொண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது சாரா வந்துட்டு உங்களை விசிட்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. சாரா கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததுனால நீங்கள் டைம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் டைம் பார்க்குறீங்க. பார்த்தா ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. அப்போது டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணி, ஜங்குக்கா குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துடுறியா, லேட் ஆயிடுச்சு, என்னால் இப்போ போக முடியாது அப்படிங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கால் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சொல்லுவேன் ஏன் அப்படிம்பாரு. இல்லை பசங்க ஸ்கூலில் இருக்காங்க, கூப்பிட்டு வர முடியுமா, லேட் ஆயிடுச்சு, நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு போயிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் நான் சொன்னதும் செய்கிறீங்க, ஆனால் இந்த ஜங்குக்கு ரொம்ப மோசம், வர வர எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் சிரிச்சிட்டு, நான் சும்மா இருக்கேன், அதனால் நீ எது கேட்டாலும் செய்கிறேன், அவன் பிஸியாக இருக்கான்ல அப்படிங்க. இது நீங்கள் சும்மா இருக்கீங்களா, நீங்கள் மாஃபியா தான் இல்லைன்னு நான் சொல்ல, அதுக்காக மாஃபியா எல்லோரும் சும்மாவாக இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது, இருந்தாலும் ஜங்குக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் இதெல்லாம் நீங்கள் இப்படி ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருக்க ஜங்குக் கரெக்டாக வீட்டில் வந்து நின்றுட்டு 2 கை இடுப்பு மேலே வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஐயோ கேட்டானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்க அவர் வந்துட்டு இவங்க காதை பிடிச்சி திருகிறாரு. ஏனி நான் கற்றுக்கணுமா அப்படிங்க. விடா அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போது இந்த மாதிரி ஜங்கு உங்கள் காதை பிடிச்சி திருகிறதுனால ஜேகே வந்துட்டு அவளை விடுறா அப்படிங்க. உனக்கு என்ன, என்னை பற்றி தானே அவள் தப்பா சொல்கிறா, உனக்கு என்ன, உன்னை பாராட்டிட்டால, அப்போ நீ விட தான் சொல்லுவேன், என்னால் விட முடியும்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு காதை பிடிச்சி அவர் திருக்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு இப்போ அவள் காதை விடுறே இல்லையான்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜங்குக்கோட காதை பிடிச்சி அப்படி திருக. ஸோ இந்த மாதிரி தான் 3 பேர் இப்படி விளையாடிட்டு இருப்பீங்க. இப்படி பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு 4 குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்க 4 பேருமே வந்து உங்கள் 3 பேர்த்திட்டு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு 3 பையன் அப்படி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து போயிட்டு ஜேகே இருக்காங்கல்ல, ஸோ ஜேகேவை பிடிச்சி அப்பா வா இந்த பக்கம் வா விடுங்கிறா. அப்போது 2 பசங்க வந்துட்டு உங்களை பிடிச்சிட்டு விடுமா வாமா நீ தப்பிச்சு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்க. ஒரு பையன் போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்போ விடுப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் மொத்த ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே டே, ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 1 ஷாட் அவ்வளோதான். அண்ட் உங்கள் யாரையாவது நான் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சு, எனக்கு இதுக்கு மேலே போட முடியல. அண்ட் முக்கியமாக ராகவிடியை ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்குங்க. எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேர் புரியல. ஸோ நான் ஜங்குக் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு வளரிடுவேன். ஸோ அதனால் பேர் நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் அந்த 4 குழந்தைங்களுக்கு பேர் சொன்னீங்க, எனக்கு அதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு நான் வெறும் 4 குழந்தைங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அப்புறமா என்னை ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. என்னால் இந்த ஸ்டோரி இதுக்கு மேலே போட முடியல. ஏன்னா எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஆனால் கிளைமேக்ஸ் பிடிக்கல. அது நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லை வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டெலீட் பண்ணிட்டு, அதாவது அந்த லாஸ்ட் அந்த கல்யாணம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் நான் ஆக்சுவலாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரெக்கார்டிங்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் மறுபடியும் அந்த இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணேன். எப்படின்னா கல்யாணத்துக்கு பேசும்போது நம்ம ஜேகேக்கு சாராவையும் ஜங்குக்கு உங்களையும் வந்துட்டு போடுற மாதிரி நான் பாதி ரெக்கார்ட் பண்ணினேன். அதுவும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், ராகவிடியா நீங்கள் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்களா, ஸோ நீங்கள் மார்னிங் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்களா, ஸோ டிசப்பாயிண்ட் இது ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே போடலான்னு பார்த்தேன், போட்டிருக்கிறேன். ஆனால் என்னமோ எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு 2 பேர்த்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது ஏன்னா தெரியல, எனக்கு பிடிக்கல. ஸோ மேபி நான் ஜேகேக்கு சாராவே போட்டுடலான்னு நினச்சேன். பட் நீங்கள் இப்படி தான் கேட்டீங்க, அதனால நான் இப்படியே முடிச்சிட்டேன்.
ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. என்னால் இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறேன்னே தெரியல. எப்படி 2 பேர்த்துக்கூடையும் அதாவது ஃபன்னியாக ஒரு வீடியோ நம்ம கொண்டு போனோன்னா அது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நான் அந்த ட்ரையாங்கிள் லெவலில் போட்ட மாதிரி, ஆனால் அதில் வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணலை. நம்ம ஜஸ்ட்டு ஒன்று 2 பேர்த்தையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் முடிச்சிட்டேன். பட் இதில் மேரேஜெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்கும்போது என்னால் யோசிக்கவே முடியல. எனக்கு அதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி ஒரு தடவை இவங்க கூட ஐயோ கடவுளே, எனக்கு அதை சொல்லக்கூட முடியல. ஏன் ராகவிடியர், ஏன் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் தாட் வருது? 2 பேர்த்துக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறீங்க. ஓட்டி7 இருந்தால் கூட நான் ஃபன்னியாக போட்டுருவேன். இதையும் நான் ஃபன்னியாக தான் போட்டிருந்து கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் கதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு 2 பேர்த்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்க பிடிக்கல. ஒரு ஆளுக்கு ஒருத்தங்க தான். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் தான். பொண்ணாக இருந்தாலும் சரி, பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் சரி, பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தங்க தான். அவ்வளோதான். அது கதையாக இருந்தாலும் அவ்வளோதான். மேபி ஓட்டி7 போட்டோன்னா ஃபன்னியாக இருந்தாலும் கொண்டு போகலாம். பட் இந்த குழந்தைங்க அந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது எனக்கு அது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. என்னை மன்னிச்சுக்கோங்க ராகவிடியர். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ப்ளீஸ் 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 கோச்சிக்காதீங்க. நீங்கள் சொல்கிற ஸ்டோரி நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் ப்ளீஸ் இந்த 2 பேர்த்துக்கு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணுறது மட்டும் வேணாமே. நான் எப்படி சொல்லட்டும்? நான் நீங்கள் ஸ்டோரி சொல்லும்போது கூட எனக்கு தெரிவிக்கல. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீன், அந்த சீன் வர வர எனக்கு அதை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. நிஜமாகவே எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி அந்த குட்டி மூளைக்குள்ள உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தாட்டெல்லாம் வருதுன்னே எனக்கு தெரியலை. சரி, ஓகேங்க. ஸோ இந்த ஒன் ஷாட் தான் ஹாப்பி என்டிங் தான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியாக தான் சொல்லியிருக்கிறேன், நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல ஏன்னா இது எப்படி கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொண்டு போயிருக்கேன். அண்டு மேபி எனக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்டோரி பிடிச்சிருக்கு, அந்த கல்யாணம் மட்டும்தான் பிடிக்கல. ஸோ மற்றபடி உங்களுக்கு யாருக்காவது இது பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது, பிடிக்காமல் போகவும் சான்ஸ் இருக்குது. என்னன்னு தெரியல. என்னோடய ஒப்பீனியன் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஓகே, அந்த பாலிசி என்றைக்கும் மாற்றக்கூடாது. புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. குட்டு கேர்ளாக இருங்க. ராகவிடியர் நாட்டி கேர்ள் ஆகிட்டுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நாட்டி கேர்ள் ஆகிட்டுக்கிறீங்க நீங்கள். ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டா பாய். சராங்க. என்னத்தை கேட்க நான் எதுவும் கேட்கலப்பா. பாய்.